பித்தளை குடம் திருடிய 2 பேர் கைது. வானூர் அருகே ரங்கநாதபுரம் பகுதியில் வீட்டில் இருந்த 6 கிலோ எடையுள்ள பித்தளை குடத்தை திருடிய வழக்கில் 2 பேரை போலீசார் கைது செய்துள்ளனர். வெளியூரில் வேலை செய்து வந்த இளமாறன் வீட்டிற்கு திரும்பிய போது குடம் திருடப்பட்டிருப்பது தெரியவந்தது. புகாரின் பேரில் விசாரணை நடத்திய போலீசார் காட்டேரிக்குப்பத்தைச் சேர்ந்த தினேஷ் மற்றும் ஐயனாரை கைது செய்தனர். மேலும் இந்த வழக்கில் தொடர்புடைய 3 பேரை போலீசார் தீவிரமாக தேடி வருகின்றனர். விக்கிரவாண்டி அருகே தடை செய்யப்பட்ட குட்கா பாக்கெட்டுகளை வாங்கிய நபரை போலீசார் கைது செய்தனர். விக்கிரவாண்டி சாலை பஸ் நிறுத்தம் பகுதியில் போலீசார் சோதனையில் ஈடுபட்டிருந்தபோது ஒருவர் மற்றொருவரிடம் இருந்து குட்கா வாங்குவது தெரியவந்தது. இவர்களை போலீசார் பிடிக்க முயன்றபோது விற்பனையாளர் தப்பியோடினார். பிடிபட்டவர் பெரியதச்சூரைச் சேர்ந்த பாபு என தெரியவந்தது. அவரிடமிருந்து 30 குட்கா பாக்கெட்டுகள் பறிமுதல் செய்யப்பட்டன. தப்பியோடிய விழுப்புரத்தைச் சேர்ந்த முருகனை போலீசார் தீவிரமாக தேடி வருகின்றனர். திண்டிவனம் அருகே வேம்போண்டி கிராமத்தில் போதை மாத்திரைகள் விற்ற நபரை போலீசார் கைது செய்தனர். வெள்ளிமேடுபேட்டை போலீசார் நடத்திய சோதனையில் சென்னை ஆதம்பாக்கத்தைச் சேர்ந்த சாமுவேல் என்பவர் விற்பனைக்காக போதைப் பொருட்களை பதுக்கி வைத்திருந்தது கண்டுபிடிக்கப்பட்டது. அவரை கைது செய்த போலீசார் 390 போதை மாத்திரைகள், 30 கிராம் கஞ்சா, 2 சிரிஞ்சுகள் மற்றும் ஒரு மொபைல் போனை பறிமுதல் செய்தனர். இது தொடர்பாக தொடர்ந்து விசாரணை நடைபெற்று வருகிறது. விழுப்புரம் மாவட்டத்தில் விவசாய நிலங்களில் அமைக்கப்பட்டுள்ள மின்சார டிரான்ஸ்பார்மர்களில் இருந்து காப்பர் கம்பி திருட்டு தொடர்ந்து அதிகரித்து வருகிறது. மரக்காணம், மயிலம், ஒலக்கூர், ரோஷனை, விக்கிரவாண்டி உள்ளிட்ட பகுதிகளில் கடந்த 6 மாதங்களில் பல இடங்களில் காப்பர் கம்பிகள் திருடப்பட்டுள்ளதாக கூறப்படுகிறது. அண்மையில் திண்டிவனம் அருகே கீழாதனூரில் நடந்த திருட்டால் 300 ஏக்கர் விவசாய நிலங்களுக்கு மின் விநியோகம் பாதிக்கப்பட்டுள்ளது. காப்பர் கம்பி திருடும் கும்பல் மீது குண்டர் சட்டத்தில் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என விவசாயிகள் வலியுறுத்தியுள்ளனர். விழுப்புரம் மாவட்டத்தில் உள்ள கூட்டுறவு வங்கிகள் மூலம் பொதுமக்கள் பல்வேறு வகையான கடன்களை பெற்று பயன்பெறலாம் என மாவட்ட மத்திய கூட்டுறவு வங்கி அறிவித்துள்ளது. பெண் தொழில் முனைவோர், விதவைகள், மாற்றுத்திறனாளிகள், மாணவ மாணவிகள், இளைஞர்கள் மற்றும் மகளிர் சுயஉதவிக் குழுக்களுக்கு குறைந்த வட்டியில் கல்வி, தொழில் மற்றும் விவசாய கடன்கள் வழங்கப்படுகின்றன. விழுப்புரம் மற்றும் கள்ளக்குறிச்சி மாவட்டங்களில் உள்ள 29 கிளைகளை பொதுமக்கள் அணுகி இந்த திட்டங்களை பயன்படுத்திக் கொள்ளுமாறு அதிகாரிகள் அறிவுறுத்தியுள்ளனர். விழுப்புரத்தில் சிங்கப்பெண் சிறப்பு அதிரடிப்படை போலீசாரிடம் தகராறில் ஈடுபட்டதாக திமுக பிரமுகர் திலீப்குமார் கைது செய்யப்பட்டுள்ளார். ஜூலை 16ஆம் தேதி இரவு பெருந்திட்ட வளாகம் அருகே ரோந்து பணியில் இருந்த போலீசார் மதுபோதையில் தகராறில் ஈடுபட்ட இருவரை எச்சரித்தனர். அப்போது திலீப்குமார் போலீசாரிடம் வாக்குவாதம் செய்து கிண்டல் செய்ததாக கூறப்படுகிறது. பின்னர் தப்பியோடிய அவரை அடையாளம் கண்டு விழுப்புரம் போலீசார் கைது செய்து வழக்குப்பதிவு செய்து விசாரணை நடத்தி வருகின்றனர். வேலை தேடும் இளைஞர்களுக்கு முக்கிய அறிவிப்பு. விழுப்புரம் மாவட்ட வேலைவாய்ப்பு மற்றும் தொழில் நெறி வழிகாட்டும் மையத்தில் வரும் 24ஆம் தேதி தனியார் துறை வேலைவாய்ப்பு முகாம் நடைபெறுகிறது. இதில் 20க்கும் மேற்பட்ட தனியார் நிறுவனங்கள் பங்கேற்று 500க்கும் மேற்பட்ட காலிப்பணியிடங்களை நிரப்ப உள்ளன. 8ஆம் வகுப்பு முதல் பட்டப்படிப்பு, ஐடிஐ, டிப்ளமோ, பிஇ, பிடெக், நர்சிங், பார்மசி வரை கல்வித்தகுதி பெற்றவர்கள் பங்கேற்கலாம். வேலை வாய்ப்பு முகாமிற்கு வரும் பொழுது ஆதார், கல்விச் சான்றுகள் மற்றும் சுயவிவரத்துடன் முகாமில் கலந்து கொள்ள கலெக்டர் ஷேக் அப்துல் ரஹ்மான் அறிவுறுத்தியுள்ளார். மேலும் செய்திகளுக்கு திண்டிவனம் செய்திகள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.